வருதுங்க சார். சொல்லுங்க. சம்பாரிப்புமாங்க சார். வேலை செய்யறதுனால எவ்வளோ தொலைக்கிறோம். நம்ம பணத்த வந்து நம்ம தொலைச்சுன்னு இருக்கிறோம் சார். யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ப சம்பாரிச்சு குடுத்துன்னு இருக்கிறோம் சார். அதுதான் உண்ம. ரொம்ப தெளிவான விளக்கம் சார் இது. நான் யோசிச்சாங்கன்னா நெறைய பேர் தெளிவடைஞ்சிருவாங்க. இது 28 கேட்கறதுக்கு வருஷம் 28 வருஷம் எம்ஆர்எஃப் டயர்ஸ்ன்ற ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு அங்கேருந்து வெளியே வந்த பிறகுதான் எனக்கே புரிஞ்சுது. எனக்கு ரியலா நான் வந்து வேலை பார்த்தோம், நம்ம செஞ்சோம். இன்னைக்கு வேலை பார்க்கும்போது எம்ஆர்எஃப்ல வேலை செய்யற ஒரு அட்ரஸ் இருந்தது. ம். அது வந்து எனக்கு ஒரு ஒய்ஃபை கொடுத்தது, 2 குழந்தைங்களை கொடுத்தது அந்த வேலை. ஆனா வெஸ்டீஜ்ல வந்த பிறகுதான் லைஃபை கொடுத்தது வெஸ்டீஜ். ஸோ அதுக்கு நானே ஒரு உதாரணம். இவ்வளவு நேரமும் பவுல்ராஜ் சார் பேசின விஷயத்துக்கு நானே ஒரு உதாரணம். வேலை நம்மளை எப்படி அடக்கி வச்சிருக்குது. இத்தனை மணிக்கு போகணும்னா போனோம். அது நம்ம அலாரத்தை செட் பண்றது யாரு? நான் எத்தனை மணிக்கு தூங்கணும், எத்தனை மணிக்கு எழும்பணும்னு செட் பண்றது எங்க முதலாளி. ஆனா இன்னைக்கு என்னுடைய அலாரத்தை செட் பண்றது யாரு? நான் தான். சூப்பர் சார். ஸோ நான் எத்தனை மணிக்கு எழும்பணும், என்னென்ன வேலை செய்யணும், எங்க போகணும், எங்க வரணும்னு ஃபிக்ஸ் பண்றது நான். அப்போ இதுதான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங், இதுதான் நம்ம பிசினஸ், இதுதான் வெஸ்டீஜ். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எல்லாமே சரியா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியாது. ஆனா வெஸ்டீஜ் சரியான நிறுவனம். கடந்த 20 ஆண்டுகளாக பல சாதனையாளர்களை உருவாக்கியிருக்கு. பல பேரை லட்ச லட்சமா சம்பாதிக்க வச்சிருக்கு. பல பேரை கோடி கோடியா சம்பாதிச்சு வச்சிருக்குது. ஏறக்குறைய ஒரு 4000 பேர் 4500 பேர் கார் வாங்கியிருக்கிறாங்க. ஒரு 220 பேர் லக்ஸரி கார் வாங்கியிருக்கிறாங்க. BMW, பென்ஸ், ஆடி, ஜாக்வார். ஸோ இந்த மாதிரி ஒரு சாதனையை பண்ண நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இந்தியாவில் வேற ஏதாவது இருக்கா? இதுக்கு முன்னால வந்த கம்பெனிகளோ, அமெரிக்கன் கம்பெனிகளோ, இல்ல வேற நாட்டுல இருந்து வந்த கம்பெனிகளோ இந்த சாதனையை யாராவது பண்ண வச்சிருக்காங்களா? பண்ணியிருக்காங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த நம்முடைய வெஸ்டேஜ் நிறுவனத்துல யாருக்காவது ₹1 லாஸ் வருமா? லாஸ் இருக்கா? யாரையாவது டெபாசிட் பண்ண சொல்றாங்களா? யாரையாவது நீங்க டார்கெட் முடிங்க, முடிச்சாதான் காசு வரும் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இன்னைக்கு மற்ற கம்பெனிகள்ல எல்லாரும் பர்ச்சேஸ் பண்ணி ஸ்டாக் பாயிண்ட் மாதிரி வீட்டுல வச்சிருக்கிறாங்க. நம்ம என்ன சொல்றோம்? யாரும் அதிகமா பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. உங்க வீட்டு தேவைக்கு பண்ணுங்க. ஒரு 10 கஸ்டமரை வச்சுக்கிங்க. அந்த கஸ்டமருக்கு வாங்கி கொடுங்க, தப்பு கிடையாது. ஆனா நீங்க வீட்டுல ஸ்டாக் வைக்காதீங்க. ஸ்டாக் பாயிண்ட்ல தான் ஸ்டாக் இருக்கணும். இதெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இதை கரெக்டா யார் புரிஞ்சுக்கிட்டு செய்யறாங்களோ அவங்க எல்லாம் ஜெயிக்கிறாங்க. உண்மைதான் சார். நல்ல ஒரு தெரியும் சார். இது நெறைய பேர் கேட்டுதான் நல்லா இருந்துங்க சார். அந்த பதிவு இன்னொரு டைம் கூட போடணும் சார். என் போடலாம் டீம்ல போடலாம், இருக்கிறவங்க. தப்பே கிடையாது. இது மண்டே மண்டே திரும்பவும் போடுவோம். உங்க டீம்ல எல்லாரையும் வர வைங்க. மீண்டும் மீண்டும், அதாவது உங்களுடைய விருப்பத்திற்கு எல்லாருடைய வளர்ச்சிக்காகவும் தான் இந்த மார்னிங் செஷன். தேங்க்யூ சார். இதை புரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க. திரும்ப திரும்ப நம்ம எதுக்காக சொல்றோம்? ரொம்ப அழகா சொன்னாரு. படிச்சுட்டு வேலைக்கு போகணும். ஆனா இங்க ஜாயின் பண்ண பிறகு படிக்கணும். வெஸ்டீஜ் சிஸ்டத்தை படிங்க. வெஸ்டீஜ் ப்ராடக்ட்டை பற்றி படிங்க. வெஸ்டீஜ் பிளானை படிங்க. வெஸ்டீஜ் எப்படி பேசணும்னு படிங்க. பேசுங்க. யாருக்கும் எங்கேயும் எந்த நஷ்டமும் ஏற்படுத்தாம எல்லாரையும் லாபம் சம்பாதிக்க வைக்கிற ஒரே வியாபாரம் வெஸ்டீஜ். இன்றைக்கு நம்ம எல்லாருமே நம்ம திருப்பூர்ல இருந்து பழனிவேல் சார் வந்திருக்காரு சென்னைக்கு ஒரு 4 நண்பர்களோட. சென்னையில் இன்றைக்கு ஃபருக் சாரோட ட்ரைனிங்காக வந்திருக்காரு. அவரை நம்ம பாராட்டுவோம். ஸோ இது ஒரு முன் உதாரணம். ஒரு லீடர் எப்படி இருக்கணும் அப்படின்னா இது ஒரு உதாரணம். ஏன்னா அவங்க அப்ளைன் ஜெகதீஷ் சார் எந்த ஒரு நிகழ்ச்சி சென்னையில் நடந்தாலும், சென்னை ஆஃபீஸில் நடந்தாலும் இமீடியட்டாக வந்துடுவார் ஆம்பூர்ல இருந்து. இன்னைக்கு அதே தான் இப்போ அவருடைய டீம்ல இருந்து பள்ளிவேல் சார் அதை ஃபாலோ பண்றாரு. தட்ஸ் ஆல். முன்னேறு அப்படியோ பின்னேறு அப்படித்தான் போகும். லீடர் என்ன வழிகாட்டுறாரோ அதுதான். லீடர் சரியான வழியை காட்டினா நிச்சயமா மற்றவங்க பின்னால போவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, சார் டீம்ல யாரும் வரல, நான் வரல சார். முதல்ல நீங்க அறிவை எடுத்துக்குங்க. யார் வந்தாலும் வரலனாலும் நான் இருப்பேன்றதை முடிவு பண்ணுங்க.
என் டீம்ல இருந்து 10 பேர் வருவாங்கன்றத நீங்க உங்க மைண்ட்ல செட் பண்ணுங்க. வருவாங்க. நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் உங்களை உருவாக்கும். நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் உங்களுக்குள்ள மாற்றங்களை உருவாக்கும். உங்களை சுத்தி ஒரு பெரிய வைப்ரேஷனை கிரியேட் பண்ணும். இதான் இந்த பிரபஞ்ச விதி. நீங்கள் எதை ஈர்க்கிறீர்களோ அது உங்களை தேடி வரும். அப்ப நல்ல வாழ்க்கை, ஒரு சுதந்திரமான வாழ்க்கை, ஒரு நல்ல பொருளாதார மேம்பாடு, இது எல்லாம் நமக்கு வேணும். பொருளாதார சுதந்திரம் வேணும் அப்படின்னா அதுக்கான விஷயங்கள் நம்ம செய்யணும். அதுக்காக இதுக்கு முன்னாடி யார் யாரு சக்சஸ் ஆனாங்களோ அவங்க என்ன சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்க. முதல்ல கேட்கும்போது கொஞ்சம் சிரமமா இருக்கும், செயல்படும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா அந்த இடத்துல நம்ம பயணம் பண்ணாதான் அதுக்கப்புறம் நம்ம போய் பார்க்கக்கூடிய ஒரு உதாரணத்துக்கு ஊட்டியில மலை மேல ஏறணும்னா சில பேருக்கு வாமிட் வரும், சில பேருக்கு தலை சுத்தும். ஆனா ஊட்டி மலை மேல ஏறி போன பிறகு அங்க பார்க்கக்கூடிய காட்சிகள் எவ்வளவு பிரமிப்பா, எவ்வளவு ரம்மியமா இருக்கும், எவ்வளவு அழகா இருக்கும். அழகான ரோஜா மலர்களை ரசிக்கணும் அப்படின்னா சில வளைவு நெளிவுகளை தாண்டி தான் போய் ஏறி போய் தான் ஆகணும். கரெக்டா இல்லையா? அப்ப அந்த கரெக்ட் தான் சார். டெஸ்டினேஷன் என்ன, நம்ம இலக்கு என்ன, நம்ம போய் சேரக்கூடியது ஃபாரின் ட்ரிப் போகணும், கார் வாங்கணும். அதாவது பல நேரங்கள்ல மேடம் இதை பதிவு பண்ணிருக்காங்க, நானும் சொல்றேன். பல நேரங்கள்ல இங்க இருந்து சேலம் போகும்போது ட்ரெயின்ல சைட்லலாம் உட்காந்து போயிருக்கிறோம். டிக்கெட்டு முன்பதிவு பண்ணல, கிடைக்கல, கூட்டம் நெரிசல் இதுலலாம் போயிருக்கிறோம். இன்னைக்கு சொகுசா கார்ல போறோம்ல, இன்னைக்கு எங்க போனாலும் சொகுசா ஏசி கிளாஸ்ல போறோம்ல. இது எப்படி சாத்தியம்? அப்ப இதுக்காக நாங்க என்ன பண்ணோம்? நான் எம்ஆர்எஃப்ல வேலையை தான் பார்ப்பேன், நான் என் வேலைக்கு போக மீதி நேரத்துல தான் நான் வெஸ்டேஜ் பண்ணுவேன், ஏன்னா எனக்கு வந்து இதுதான் வேலை தான் முக்கியம் அப்படின்னு நான் சொல்லலை. வேலை இந்த 8 மணி நேரம் மட்டும் கொடுத்தேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வாரத்துல ஒரு நாள் லீவ் போட ஆரம்பிச்சேன், வாரத்துல 2 நாள் லீவ் போட ஆரம்பிச்சேன். அங்க ஒரு நாள் லீவ் போட்டா எனக்கு 700 ரூபா போகுதுன்னா இங்க நான் வந்தேன் அப்படின்னாக்கா எனக்கு 2000 ரூபாய் வந்தது. அப்ப என்னுடைய ஒரு நாள் சம்பளத்தை அதிகப்படுத்த ஆரம்பிச்சேன். அதிகப்படுத்தி இன்னைக்கு ஒரு நாளைக்கு 3000 ரூபாய் 4000 ரூபாய் அப்படின்ற ஒரு லெவலுக்கு நம்ம வந்தோம் அப்படின்னா தான் நம்ம சரியான ஒரு பாதையில போயிட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஃப்ரெண்ட்ஸ், வாய்ப்பு கிடைக்காத வரைக்கும் பிரச்சனை இல்லை. வாய்ப்பு என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஒரு நல்ல வாழ்க்கைக்கு யாரையும் நான் சொல்றது தெளிவா நோட் பண்ணீங்க. யாரையும் ஏமாத்தாம பொய் சொல்லாம ஒரு வியாபாரம் இன்றைக்கு சிறப்பா பண்ண முடியும் அப்படின்னா அது இன்றைக்கு வெஸ்டீஜ் மட்டும்தான். அதை நான் சிறப்பா சொல்லுவேன், தைரியமா சொல்லுவேன். ஏறக்குறைய 25 ஆண்டுகள் எனக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல அனுபவம் இருந்தாலும் இதுவரைக்கும் பண்ண வியாபாரத்துல எல்லாம் யாராவது 2 பேர் ஜெயிப்பாங்க, மற்றவங்க எல்லாம் பணத்தை இழந்து நிற்பாங்க. அப்புறம் ஒரு காலத்துல ஜெயிச்சவங்களும் பணத்தை இழந்து மானம் மரியாதை எல்லாம் இழந்து நிக்கணும். ஆனா இங்க அப்படி இல்லை. ப்ரௌடா சொல்லலாம், நான் நெட்வொர்க் பண்றேன், நான் வெஸ்டேஜ் பண்றேன், ப்ரௌடா சொல்லலாம், எங்க வேணாலும் சொல்லலாம். இன்னைக்கு நான் டைரக்ட் செல்லிங் ஃபீல்ட்ல தான் இருக்கிறேன், ஐ ஆம் நெட்வொர்க்கர் அப்படின்றத தைரியமா ப்ரௌடா சொல்லலாம், பெருமையா. என்ன காரணம் அப்படின்னா எங்கேயும் யாரையும் ஏமாத்தாத ஒரு பிசினஸ். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஒரு ஃப்ராட் பிசினஸ் அப்படின்றத ஒரு புனிதமான பிசினஸ் அப்படின்ற மாத்துனது நம்ம கௌதம் பாலி சார். நிச்சயமா அவருக்கு டெய்லி அவருக்கு நன்றி சொல்லுவோம். அவர் நல்லா இருக்கணும்னு எல்லாருமே அவருக்காக ப்ரேயர் பண்ணுவோம். இன்னைக்கு பல லட்சம் குடும்பங்களை வாழ வச்சிருக்காரு. பல லட்சம் குடும்பங்களை இன்றைக்கு வந்து சாதாரணமா இருந்த குடும்பங்களை கோடீஸ்வர குடும்பங்களா மாத்திருக்காரு. இன்னைக்கு தன்னுடைய வருமானத்துல 10ல 8 பாகத்தை டிஸ்ட்ரிபியூட்டருக்கே திருப்பி கொடுக்கிறாரு. கொடுத்து எடுக்க தெரிஞ்ச கம்பெனி வெஸ்டீஜ். மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் அவருடைய சிந்தனையில டிஸ்ட்ரிபியூட்டர் ஒவ்வொருத்தரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு நல்ல ஆத்மா. அதை கொரோனா டைம்ல ப்ரூவ் பண்ணாரு, சென்னையில வெள்ளம் வரும்போது ப்ரூவ் பண்ணாரு, ஒவ்வொரு டைம்லயும் ப்ரூவ் பண்ணிருக்காரு. யாரையும் கேட்கல, குடு குடு. நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் கொரோனா டைம்ல லாக் அவுட் ஆயிடுச்சு. லாக்டவுன் ஆனதும் அடுத்த தடவை என்ன பண்றது, அடுத்த மாசம் என்ன பண்றது, எப்படி அவங்களுக்கு பேமெண்ட் கொடுக்குறது, எல்லாரும் வெளியே வர முடியாது, அதுக்கு முந்தின மாசம் யார் யார் என்னென்ன பேமெண்ட் வாங்கினாங்களோ அதே திருப்பி அவங்களுக்கு கொடு. அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க பண்ணல, நோ ப்ராப்ளம், கொடு.
பெர்ஃபார்மன்ஸ் அதிகமா பண்ணியிருந்தா அதிகமான செக்கை கொடு. பெர்ஃபார்மன்ஸே பண்ணலன்னா பழைய செக்கே கொடு. எத்தனை முதலாளிக்கு இந்த திங்கிங் வரும்? இந்த மாதிரி எண்ணங்கள் எத்தனை பேருக்கு இங்க வரும்? சம்பாதிச்சா நான் மட்டுமே வச்சுக்கணும், நாளைக்கு கொரோனால என்ன நடக்குமே தெரியாது, நம்ம பிசினஸ் பண்ண முடியுமா முடியாதான்னு தெரியாது, அதனால சேர்த்து வச்சுக்கலாம்னு நினைப்பாங்க. நம்ம கொடுத்தாருங்க, வாரி வாரி கொடுத்தாரு. கடவுள் அவருக்கு வாரி வாரி கொடுக்குறாரு. மேலும் மேலும் வியாபாரம் வளர்ந்துகிட்டே இருக்குது. பல நாடுகளுக்கு இன்றைக்கு வியாபாரம் போய்கிட்டு இருக்கு. அப்ப இன்றைக்கு அதனுடைய தெளிவா புரிஞ்சுக்கிங்க. வெஸ்டீஜை புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சி பண்ணுங்க, புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. இன்கம், இன்கம்னா என்னங்க சொல்லுங்க? இன்கம், இன் வருமானம் சார். வருமானம். இன்னா என்ன, கம்னா என்ன? என்னன்னா உள்ளே வர்றது, வருவது உள்ள இன்னும் வர்றது. இன்னும் போறது கரெக்டா? சார். வர்றது வர்றது வர்றது. இன்னைக்கு ஒரு ரகசியத்தை சொல்றேன், கேட்டுக்குங்க. இன் இன்வால்மெண்ட், கம் கம்ப்ளீட். இன்வால்மெண்ட் இருந்தா நீங்க செய்யக்கூடிய வேலை கம்ப்ளீட் ஆகும். கம்ப்ளீட் ஆனா இன்கம் அதிகமா வரும். கரெக்டா? இன்வால்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வரும் வரவு. இன்வால்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க செய்யக்கூடிய வேலை ஈஸியா கம்ப்ளீட் ஆகும். எஸ் சார். இன்னைக்கு இன்வால்மெண்ட், இன்னைக்கு வந்து திருப்பூர்ல இருந்து நண்பர் பழனிவேல் சார் இங்க சென்னைக்கு வந்திருக்காரு, ஃபருக் சாரோட ட்ரைனிங் அப்படின்னா அதான் இன்வால்மெண்ட். லேர்னிங், ஒர்க்கிங், ஏர்னிங். லேர்ன் பண்ண வந்திருக்காரு. அவர் லேர்ன் பண்ணதோட நின்னா பத்தாது, ஒர்க் பண்ணணும், அதை ப்ராசஸ்ல கொண்டு போகணும், அப்போதான் ஏர்னிங் வரும். சில பேர் லேர்னிங் ஏர்னிங்னுவாங்க. லேர்னிங் எல்லாமே ஏர்னிங் இல்லை. லேர்னிங் இன்னைக்கு நிறைய பேர் லேர்ன் பண்ணிட்டே இருக்காங்க, ஆனா ஏர்ன் பண்ணல. ஏன்? அவங்க ப்ராசஸ் பண்ணல, அவங்க வெளியே யார்கிட்ட போய் பேசல, அவங்க வெளியே எங்கேயும் போய் பேசல, எதுவுமே பண்ணல. எப்படி ஏர்னிங் வரும்? எப்படி ஏர்னிங் வரும்? லேர்னிங் பண்ணணும், அதை ப்ராசஸ் பண்ணணும், ஒர்க் பண்ணணும், ஃபீல்டில் ஆக்ஷனில் கொண்டு போகணும், அப்போ தான் ஏர்னிங் வரும். ஸோ இன்றைக்கி ஒரு நல்ல லேர்னிங் இன்றைக்கி நமக்கு கிடைக்க போகுது. நம்ம ஆஃபீஸ் நுங்கம்பாக்கம் ஆஃபீஸில் மத்தியானம் 2:30 மணிக்கு ப்ரோக்ராம். எல்லோரும் 2 மணிக்கு வந்துடுங்க. கட்டாயம் நீங்கள் லேட்டாக வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீட்டு கிடைக்காது. நீங்கள் நின்றுட்டு தான் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஸோ அதனால் எல்லாருமே சிறப்பாக செயல்படுங்க. ஓகேவா? தேங்க்யூ சார். இன்னைக்கு ட்ரைனிங்கை பற்றி யாராவது ஒரு 2 பேர் ஃபீட்பேக் சொல்லுங்க, நம்ம செஷனை எண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ சார். குட் மார்னிங் சார். ஜெகதீஷன் வாணியம்பாடி. குட் மார்னிங். குட் மார்னிங் சார். சார், டிவிஎஸ் பவுட்ரல் சாருடைய ட்ரைனிங் ரொம்ப எக்ஸலண்டா சார். ஏன்னா நம்ம எந்த கேட்டகரியில நம்ம என்ன பண்றோம், என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு எல்லாருக்குமே கண்டிப்பா வேணும். அது இருந்தால் தான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியும். அந்த கம்ஃபர்ட் ஜோன்லயே உட்காந்துருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது. ரிஸ்க் எடுத்தா தான் ரிஸ்க் சாப்பிட முடியும்னு சொல்லுவாங்க. மாதிரி நிறைய பேர் வந்து ரிஸ்க் எடுக்கிறது, ரிஸ்க்னா என்னன்னே புரியல. இதுல என்ன நஷ்டம் வரும்போது ஒண்ணும் தெரியல. நம்ம இப்ப உழைப்பு கொடுக்க போறோம், அவ்வளவுதான். மத்தபடி வந்து நம்ம பொருள் வாங்கி கொடுக்கணும் அவசியம் கிடையாது. கடை இருக்கு, இன்ட்ரோடியூஸ் பண்ணி வாங்க வச்சு போயிட்டே இருக்க போறோம். இதுதான் நம்ம பண்ண போறோம். இது பண்றதுக்கு என்ன அவ்வளவு இது பண்றாங்கன்னு தெரியல சார். அதனால வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டா ட்ரைனிங். எல்லாருமே மாறினா கண்டிப்பா மாற்றம் உங்க லைஃப்ல இருக்கும். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. முருகன் சார், இப்ப நீங்க பேசலாம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். முருகன் அந்த பழனிவேல் சார் டீம்ல இருந்துங்க சார். வெரி குட். இப்போ விக்டோரியா மேம் மீட்டிங் வேண்டி வந்திருக்கிறோம். இங்கே சென்னையில் தாங்க. சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பெரம்பூரில் நிற்கிட்டு இருக்கிறேங்க சார், ரயில்வே ஸ்டேஷன்லிங்க. இவர் பழனிவேல் சார் கொஞ்சம் மோட்டிவேஷன் பண்ணி வாங்க விக்டோரியா மேம் மீட்டிங் வந்து பார்க்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு வந்து ட்ரெயின்ல ஏறி கிளம்பி வச்சு மார்னிங் 5 மணிங்கிறப்ப இங்கே இறங்கி வச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது வெயிட்டிங், ட்ரெயினுக்கு வேண்டி வெயிட்டிங் அடுத்தது. ஓகே, வாழ்த்துக்கள். உங்களுடைய முயற்சி நிச்சயமா கிடைக்கக்கூடிய பயிற்சியும் சேர்ந்து நிச்சயமா உங்களுக்கு வெற்றி வரும். உங்களுடைய ஆக்ஷனை பொறுத்தது.
நீங்க ஓகே சார். தொடர்ந்து தொடர்ந்து சரி. ஒவ்வொரு ட்ரைனிங்கும் ஒவ்வொரு மீட்டிங்கும் அட்டன் பண்ணுங்க. நிச்சயமா ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி ஒரு 2 வருஷத்துல உங்களுக்கு கிடைக்கும். ஓகே சார். ஓகே சார். அதுக்காக தேங்க்யூ சார். தொடர்ந்து ஒர்க் பண்ணுங்க. ஓகே சார். ஓகே சார். சரியா? ஓகே எந்த சார். ஒரு பயிரும் நம்ம விதைச்ச உடனே அடுத்த மாசமே நம்ம அதுல இருந்து காய் பறிச்சிட முடியாது. சரிங்க. கொஞ்சம் பொறுமையா பராமரிச்சாதான். ஆனா இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய தொழில் ம். ஒரு தென்னை மரத்தை வச்ச மாதிரி, ஒரு மாமரத்தை வச்ச மாதிரி, ஒரு முறை சரிங்க. வைத்து அது பல தலைமுறைகளுக்கும் எப்படி ஒரு வருமானத்தை கொடுக்குதோ, தேங்காயை கொடுக்குதோ அது மாதிரி, அந்த மாதிரி ஒரு வியாபாரத்துக்கு தான் நீங்க வந்திருக்கிறீங்க. அது மாதிரி தான் உங்களை அதுக்காக தான் நண்பர் கூட்டு வந்திருக்காங்க. ஸோ சரி. எல்லாரையும் ஜெயிக்க வச்சு நம்மளும் ஜெயிக்கிற ஒரு வியாபாரம். வாழ்த்துக்கள். வெல்கம். ஓகே. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ குட் மார்னிங் தேங்க்யூ சார். பழனிவேல் சாருக்கும் முருகன் சாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள். எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். எல்லாரும் வாங்க. இன்னைக்கு 2:30 மணிக்கு சென்னை ஆபீஸ்ல சந்திப்போம். ஓகே சார். தேங்க்யூ சார். வேற யாராவது ஃபீட்பேக் சொல்றீங்களா? ஓகே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல். Thank you, sir. Thank you so much, sir. தேங்க்யூ சார். தேங்க்யூ லேடஸ்.